லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி மோகனா உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த விவகாரத்தில் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, கூடுதல் விவரங்கள்? மதுரை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பணிபுரிந்து வரும் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி திண்டுக்கல்லில் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மதுரையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் பணிபுரிந்த அலுவலக அறை மற்றும் அங்கித் திவாரி குடியிருப்பு இருந்த வீடு ஆகியவற்றில் சோதனை நடத்திய போது கிடைத்த சில ஆதாரங்களின் அடிப்படையில் சில தகவல்களை கூடுதலாக பெறுவதற்கும் ஆதாரங்களை பெறுவதற்கும் நீதிமன்ற அனுமதி பெற்று அங்கித் திவாரியை திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். 3 நாட்கள் விசாரணை முடிந்த நிலையில் இன்று அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி மீண்டும் திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி மோகனா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அவரிடம் நீதிபதி மோகனா, போலீசார் நல்ல முறையில் நடத்தினார்களா, உணவு தந்தார்களா, விசாரணைக்கு ஒத்துழைப்பு நீங்கள் தந்தீர்களா, போலீசார் தமிழில் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு புரிகிறதா என்பது குறித்தெல்லாம் கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து அமலாக்க அதிகாரி அங்கித் திவாரிக்கு வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். மீண்டும் வரும் 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் மதுரை மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் தரப்பின் வழக்கறிஞர் செல்வம், அதிகாரி அங்கித் திவாரிக்கு சிறையில் சாதாரண வகுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, அவருக்கு முதல் வகுப்பு ஒதுக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. நன்றி சரவணன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.